நம்ம எல்லாத்துக்கும் கார்ஸ் பற்றி தெரியும். பட் ட்ரக்ஸில் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க ட்ரக் வந்து ஒரு 16 மாடல், அதாவது 16 டன். இது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஃப்ரண்ட்டு இருக்கிற 2 டயர் ஸ்டீரபிள், பின்னாடி இருக்கிறது வந்து டிரைவ் ஆக்சல். அதாவது வந்து மோட்டரோட இன்ஜினோட பவர் வந்து இந்த வீலுக்கு போகும். இது நார்மலாகவே எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு 16 டன்னேஜ் மட்டும் கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் இருக்கும். 10 டன் பாசிங் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறத வந்து 25 டன்னேஜ் டாரஸ்ன்னு சொல்லுவாங்க. பின்னாடி இருக்கிறது வந்து டேண்டம் ஆக்சல், அதாவது முன்னாடி வந்து ஸ்டியரபிள் ஆக்சல், 2 வீல் டேன் ஆகும். பின்னாடி இருக்கிறது டேண்டம். ஸோ என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலருக்கு 2 டிரைவ் ஆக்சல் இருக்கும். டிப்பர் வண்டிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டேண்டம் ஆக்சலுக்கு அந்த 2 ஆக்சலுக்குமே போகும். அதாவது கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த பக்கம், அந்த பக்கம் 3. ஸோ 6x4 ஆர் 6x2. 6x2னா 6 ஆக்சல், 2க்கு மட்டும் பவர் வரும். பவர் டிரைவ் ட்ரெயின் போகும். இப்போ இதுவும் அதே மாதிரி 25 டன்னேஜ் மாடல். இது வந்து டாடா எல்பிடி. எல்பிடினா உங்களுக்கு அந்த கேபின் வந்து ஃபிக்ஸ்டு கேபின், பாடி கட்ட தேவையில்லை. ஸோ இது வந்து 25 டன்னேஜ். இது வந்து டேண்டம் ஆக்சல் சொல்லுவாங்க. மொத்தம் இதில் வந்து 10 வீல் இருக்கும். 6 வீல் ட்ரக் பார்த்தோம் இல்லையா, 16 அந்த மாதிரி இது வந்து 10 வீல். இப்போ இதுக்கு அடுத்த மாடல், அதாவது இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா 3118 31 டன்னேஜ், 180 ஹெச்பி. இது வந்து ட்வின் ஸ்டீர் மாடல் சொல்லுவோம். முன்னாடி இருக்க 2 டயருமே வந்து அட் அ டைமில் திரும்ப ட்வின் ஸ்டீர், பின்னாடி வந்து டேண்டம் ஆக்சல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செட் ஆஃப் 2. ஸோ ட்வின் ஸ்டீரில் என்ன ஒரு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட டேர்னிங் ரேடியஸ் வந்து கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணி கொடுக்கும். ஒரே ஒரு டயர் முன்னாடி திரும்பி கொடுக்குறக்கும் 2 ஸ்டீரபிளில் திரும்பி கொடுக்குறதுக்குள்ள வித்தியாசம். ஆனால் அதுலேயே இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்வின் ஸ்டீர்லேயே வந்து புஷர் ஆக்சல் வரும், அதாவது லோட் ஆக்சல்னு சொல்லுவோம். இப்போ இந்த வண்டி பார்த்துட்டு இருக்கீங்களா, இது வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா லேலாண்ட் ட்வின் ஸ்டீர். இது வந்து டாடா எல்பிடி 3118 கமின்ஸ் இன்ஜின் புஷர் ஆக்சல் மாடல். இதில் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சலை வந்து தூக்கிக்கலாம். அதாவது வந்து லோடு இல்லை. இப்போ இந்த டேங்கரில் வந்து லோடு கிடையாது. ஸோ ஒரு ஆக்சல் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா 2 டயர் தூக்கி இருக்குது. ஸோ இந்த டயர் தூக்கி இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டயரோட தேய்மானமே இருக்காது. ஸோ சப்போஸ் இந்த வண்டி ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் 300 கிலோமீட்டர்ஸ் போகுது அப்படிங்கிறப்போ, அன்லோடட் போகுதுங்கிறப்போ லிஃப்ட் பண்ணிக்கலாம் டயரோட ஆக்சலை. ஸோ ஆக்சுவலாக ட்வின் ஸ்டீரை விட இது வந்து ரொம்ப பெஸ்ட் மாடல். நீங்கள் அடுத்து பார்க்குறது வந்து 37 டன்னேஜ். இதுதான் இப்போதைக்கு ரோட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டயர்ஸ். அதாவது வந்து 14 டயர் இருக்கும். இந்த பக்கம் 7, அந்த பக்கம் 7. ஸோ 14 டயர்ஸ். இதில் என்னென்ன ஆக்சல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்வின் ஸ்டீர், ஒரு புஷர் ப்ளஸ் ஒரு டேண்டம். ஸோ இதில் மேக்ஸிமம் எல்லாமே இருக்குது. இதே டாட்டாவில் போனீங்கன்னா ட்வின் ஸ்டீர், டேண்டம், அப்புறம் வந்து டேக் அப்படிங்கிறது வந்து பின்னாடி கவுண்டர் ஸ்டீரிங். இதில் நம்ம பார்க்குறது வந்து முன்னாடி 2மே ட்வின் ஸ்டீர், நடுவில் ஒரு புஷர், அப்புறம் டேண்டம். ஸோ இந்த பக்கம் 7, அந்த பக்கம் 14 டயர்ஸ். இது வந்து என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்வின் ஸ்டீர்னா இது வந்து ட்ரை ஸ்டீர். ஆக்சுவலாக அந்த லேலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்டீர். முன்னாடி இருக்க 2மே நல்லா சுற்றி கொடுக்கும். புஷர் மட்டும் கொஞ்சம் கம்மியான டிகிரியில் சுற்றி கொடுக்கும். ஸோ எவ்வளோ வண்டி லென்த்தாக இருந்தாலும் சீக்கிரம் திருப்பிக்கலாம். இதுதான் வந்து ட்ரை ஸ்டீரோட ஃபங்க்ஷன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.